நம்ம 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் மட்டும் தான் ரிவைஸ் பண்ணலை. ஸோ இது மட்டும் தான் இருக்குது. லாஸ்ட் மினிட்ல இருக்கும். இன்னும் 4 days தான் இருக்குது. ஸோ இதையும் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து இளந்தமிழை வந்து சிற்பி பாலசுப்ரமணியன். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடம் வானமெல்லாம் சிவந்து நோக செந்தமிழே செந்தமிழேன்னு வந்துட்டாலே இந்த 12th ஃபஸ்ட் யூனிட் ஞாபகம் சிற்பி பாலசுப்ரமணியன். ஏன் முத்தமிழே தென்தமிழேன்னு வரும், முக்கியமாக செந்தமிழேன்னு வரும். வீர்வி வெள்ளம் அப்படின்றது உருவகம். சிற்பி பாலசுப்ரமணியன் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து தமிழ்துறை தலைவராக வந்து இருந்திருக்காரு. மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது 1, கிராமத்து நதி இதுக்காக வந்து இன்னொரு 2 வாங்கியிருக்காரு. 2 கிராம சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அப்புறம் ஒளி பறவை. ஸோ அவர் வந்து சிற்பம் செதுக்கிட்டு இருக்காரு. அது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு பறவை வருது. இந்த பக்கம் பார்த்தா ஒரு சர்ப்பம் வருது. சூரிய நிழல் வேற வந்து அங்கே பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. கிராமத்து நதிக்கிட்ட தான் வந்து சிற்பம் செதுக்கிட்டு இருக்காரு. ஒரு சங்கிலி போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு கிளம்புறாரு. இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதைகளை வந்து இது பண்ணுறாரு. அடுத்து அலையும் சுவடும், அந்த நதியிலேருந்து கூட அலை வரப்பாக்குது அவர் சிற்பத்தை இது பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி உடைநடை நூல்கள் வந்து இவர் எழுதுனது. ஓகேவா. மலையாளம் கவிதை புதினங்கள் எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு தானே அவருக்கு சாகித்ய அகாடமி விருதே கொடுத்துருக்காங்க. சாகித்ய அகாடமி செயற்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. சாகித்ய அகாடமி 2 அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ பாலசுப்ரமணியன் நிறைய அவார்டு வாங்கியிருப்பார் இல்லையா, சிங்கரு. ஸோ அந்த மாதிரி இவர் 2 சாகித்ய அகாடமி அங்கேயே வேறு அவர் ஒர்க் பண்ணுறனால 2 அவரே வாங்கிக்குவார். உலக புவி நாள் அப்படின்னா ஏப்ரல் 22. தமிழ் மொழியின் நடை அழகியல், நடைன்னா நடராஜன், அவ்வளோதான். இலக்கிய மொழி ஒரு சேர சேரும் இலக்கணம் தான் வந்து தொல்காப்பியம். எழுத்து சொல் செய்யுள் இதெல்லாமே வந்து உள்ளமைப்பாக இருக்கணும்னு தொல்காப்பியம் சொல்லுது. ஏனைய கலைகளிலிருந்து கவிதைகளை வேறுபடுத்தப்படுவது என்ன பண்பு? பொயட்டிக்கல்னஸ் அப்படின்னா வந்து கவிதைத்தனம். லிட்ரரினஸ்னால் இலக்கியத்தன்மை, மொழி சார்ந்தவை. இலக்கியத்தின் நோக்கம் இல்லாட்டி அறிவியல் சார்ந்த கருத்து நிலை கலை உருவாக்கத்தின் போதே சரிவர இணைந்திருக்க வேண்டும். கலையோடு எல்லாம் இணைஞ்சிருக்கணும்னு சொல்கிறது தொல்காப்பியம். இதுதான் கலை முழுமை, ஆர்டிஸ்டிக் ஹோல், கம்ப்ளீட் கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியம் அகத்திணை புகுத்திணைன்னு 2ஆக பிரித்து வச்சுருக்கு. ஆனால் தொல்காப்பியம் அகத்திணையவே புணர்தல், பிரிதல், அப்படி இன்பம், பொருள், அறம் அப்படின்ட்டு நிறைய அறிவியல் லட்சிய பொருளோடு இணைத்திருக்கு. பாவகையோடு வந்து அறிவியல் கருத்துக்களையும் வந்து 4 பாவகையோடு அறிவியல் கருத்துக்களையும் இணைத்து அந்நில மருங்கி நரமுதலாகி மும்முதற் பொருட்கும் உரியதென்ப 3 பொருளும் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது தொல்காப்பியம். சமூக பண்பாட்டு மரபு, கலைப்படைப்பு, அழகியல் நெறி தான் வந்து சிம்பிள் ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடரியல் போக்கு, பாட்டு, கவிதை, ஒலி, கோலம், சொற்கள், புலம், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். ஒரு தொடர் அப்படி கண்டினியூஷன் வேணும்னா பாட்டு, கவிதை, ஒலிக்கோலம், சொற்கள் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. நடைபெற்றியலும் அப்படின்னா வந்து கிளவி. சொல் என்றும் நடை நவின்றொழுக்கம் அப்படின்னா செயலாக இருக்கிறது. இது வந்து சொல்லாக இருக்கிறது. இது வந்து செயலாக இருக்கு என்றும் சில சொற்றொடர்களை தொல்காப்பியம் எப்படி சொன்னால் ஆசிரியர் நடைத்தே வஞ்சி ஏனை வெண்பா நடைத்தே களி. நடைன்னு வந்துட்டாலே தொல்காப்பியம். கவிதையின் இயங்காற்றல் தான் நடை. எல்லா லாங்குவேஜும் சமிஜை இசையில் இருந்தால் வந்திருக்கும். பணுவலின் பாடலின் ஒளி பின்னல் தான் வந்து இது அடுத்து கவிதையாக உருவாகியிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து கடந்தடு தானே மூவிலருங்கோடி விட்டுன ஆயினும் பரம்பு வளத்தே 300 ஊர்த்தே. 300 ஊர்னாலே வெளியில் தான் இருக்கும். ஸோ புறநானூறு. இதில் கேசாதாரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மெல்லினைடை நம்ம விட வல்லினம் அதிகமாக யூஸ் ஆகிருக்கு. படாம் ஈத்த கெடாம் நல்லிசை கடா யானைனால் வெளியே தான் இருக்கும் புறநானூறு. புணரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே. சரி, இது நல்ல விஷயம் அப்படின்னா நற்றினை. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை வில்லன்னு சொல்கிறாங்க. புறநானூறு. ஒலிக்கோலம் அப்படின்னா உயிர் ஒலிகள், குறிப்பாக நெடில் ஒலிகள் தான் வந்து அதிகமாக இருக்கும். உயிர் ஒலிகள்லேயே நெடில் ஒலிகள் தான் அதிகமாக இருக்கும். சில ஒலி சொற்கள் திரும்ப வரும். இதில் சங்க இலக்கியத்திலோட பண்பு சில ஒலி சொற்கள் திரும்ப வரும். முல்லைக்களி அப்படின்னா அதில் வந்து காளை இனங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ராஜநாராயணன் வந்து கிடை, அது வந்து ஆடுகளோட பேர்களை வந்து சொல்லியிருப்பார் கிடைன்ற நூலில். தமிழின் தொகை மொழிகள் எது அதாவது மறைஞ்சு வர்ற மாதிரி எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்க நூல்கள் எதுனா வைங்குறு விடியல், கன்னி விடியல், புல்லென் மாலை, நல்லென் யாமம், காமர் வனப்பு, மான்கவின் காண்கு வனப்பு, கவினுறு வனப்பு, தீநீர், நெடுநீர், சின்னீர், பனிநீர். பனிநீர்லாம் ஒளிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? கிடையாது. எல்லாமே மறைஞ்சிருக்கு தொகை மொழிகள். ஏன் அதே மாதிரி விடியல் பொழுதில் நம்ம எந்திரிக்கவே மாட்டோம். ஸோ அது எல்லாமே அந்த டைமில் மறைஞ்சிக்குவாங்க தொகை நூல்கள். சரியா. வனப்பு எல்லாம் அளவும் வனப்பு எல்லாம் அப்போ தான் மறைஞ்சிருக்கும் அந்த விடிய காலையில். அடுத்து ஒளிவெல் அருவி, பறைக்குறள் எழிலி, பொய்ப்படு சொல், நகை கூட்டம் ஓவச் செய்தி, எல்லாமே தொகைநிலை மொழிகள் தான். ஒளிவெல் அருவி, பறைக்குறள் எழிலி, பொய்ப்படு சொல், நகை கூட்டம் ஓவச் செய்தி, இதெல்லாம் பழைய காலத்து சொற்கள் இல்லையா. தமிழ் இலக்கியத்தின் அடையாளம் தொகைநிலை.
நீர் படுகின்ற, நீர் பட்ட, பசுமையான களம் இதெல்லாம் தொகாமல் வருது. நீர்ப்படு பசுங்கிற இது தொகுத்து வருது. இது வந்து நற்றிணையில் இருக்கிறது. பாத்தி கட்டி வரப்புயர்த்தும் தொடர், இது வந்து தொடரியல் வடிவம். தொடரமைப்பு எப்படின்னா எழுவாய் இருக்கணும், செயற்படு பொருள் அதாவது பிற கூடிய அமைப்பு, அது போக பயனிலை 3ம் இருக்கணும். அதான் மரபு. பிறழ்ந்து வருவது சங்க பாடல்கள். அதுவே கவிதை மறுதலை தொடர் அப்படின்னு இருப்பாங்க. முத்தாய்ப்பாக முடியும் பாடல்கள். பொயட்ரிக் இன்வேஷன் மறுதலை பெயர்கள் சிலது வராமல். இடுகவென்றோ சுடுகவென்றோ அதுக்கான எக்ஸாம்பிள். இடுகவென்றோ சுடுகவென்றோ படுகொலி படுக புகழ் வெய்யோன் தலையே. இது புறநானூரில். தமிழ் அழகியலை கட்டியமைத்த சங்க இலக்கியம் தான் இதுக்கு வந்து ஆதாரம். நடராஜன் வந்து தமிழ் அழகிய நூலில் இருந்து இவர் வந்து என்ன பண்ணாருன்னா வந்து திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினார். நடராஜன் நடந்து என்ன ஆகிட்டார், டயராகி உட்காந்து பேசாமல் இங்கே ஆராய்ச்சி பண்ணுவான். திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நம்ம மதுரையில் தானே இருக்கோம். ஸோ மதுரையிலேருந்து காமராஜ் யூனிவர்சிட்டி வரைக்கும் நடந்தே போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன எங்கேயாவது வேறு எங்கேயாவது போகலான்ட்டு போலந்து வார்சா யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அல்வா சாப்பிட்லாம் திருநெல்வேலி மன்னோன்மை அங்கே யூனிவர்சிட்டிக்கு போய் எல்லாத்துலேயும் தமிழ் ப்ரொஃபஸராக இருந்திருக்க நடந்தே போயிருக்காரு. அடுத்து கவிதையினும் மொழி, திறனாய்வு கலை, தமிழ் அழகியல், தமிழ் பண்பாட்டின் வீலிகள் இதெல்லாம் இவ்வளோ. கவிதையினும் மொழி, நடைனாலே கவிதை நடை, ஸோ கவிதை. அடுத்து திறனாய்வு கலை, இப்போ தான் திறனாய்வு பார்த்தோம். அது அடுத்து தமிழ் அழகியல் அழகிய நடைபெறு தான். அடுத்து தமிழ் பண்பாட்டின் வெளிகள், வெளியே தான் நடந்து போகிறாரு இவர். அதனால் குன்றும் ஒளியும் குன்றும், குன்றாத ஒளி என்றைக்குமே அவள் சிரிப்பு தான். ஸோ அழகின் சிரிப்பு, இது பாரதிதாசன் எழுதுது. தண்ணீர் இல்லாத தமிழ், தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல், இது வந்து தண்டி எழுதியிருக்காரு 12ஆம் நூற்றாண்டு. பொருளணிவியல் அதில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கு எங்களினீர் ஞாலத்து இருளகற்றும் மின்னீர் தனியாளி, அதாவது கதிரையும் தமிழையும் கம்பேர் பண்ணுறாங்க. தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நேர கம்பேர் பண்ணுறதுனால நேரிசை வெண்பா. அணி வந்து பொருள் வேற்றுமை அணி. ஃபஸ்ட்டு வந்து ஒற்றுமை கூறி அடுத்து வேற்றுமையை கூறுறது வந்து வேற்றுமை அணி, பொருள் வேற்றுமை அணி. இல்லாத அப்படின்னா இல்லாதோட தான் இடைக்குறை. அணி இலக்கணத்துக்கு மட்டும் கூறும், அணி இலக்கணத்தை பற்றி மட்டும் கூறுறது தண்டி அலங்காரம், மாரண அலங்காரம், குவளையானந்தம். அணி இலக்கத்தையும் சேர்த்துக்கிறது. அணி இலக்கம் ப்ளஸ் வேறு இலக்கணங்கள்லாம் வந்து கூறும் நூல் வந்து தொல்காப்பியம், வீரச்சோழியம், இலக்கண விளக்கம், 90 விளக்கம், முத்து வீரியம். தண்டி அலங்காரம் வந்து பொருளணிவியல், சொல்லணிவியல், பொதுவியல்னு சொல்லிட்டு 3 பிரிவு வந்து இருக்குது. இது வந்து இலக்கண நூலார் உரையாசிரியர் பலர் எடுத்தமைத்த பெருமை வந்து இதுக்கு இருக்குது. அடுத்து தம்பி நெல்லையப்பருக்கு, இது வந்து பாரதியார் எழுதினது. பதிப்பித்தவர் யார் அப்படின்னா பத்மநாபன், புதுச்சேரி. இது வந்து பராசக்தியை காத்திருக்க அப்படின்னு சொல்லி